நம்ம ஸ்கிரிப்ட் ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்டா அப்படின்னு வடிவம் சொல்ற மாதிரி பொதுவாக சினிமாவில் மியூசிக்கல் ஸ்டோரி அப்படின்றது ரொம்ப கம்மியாகவே வந்துட்டு இருக்கு. அதுவும் மியூசிக்கல் லவ் ஸ்டோரின்றது ஒரு சில பேர் கான்ஸ்டன்டா பண்ணியிருக்காங்க. அது 2 பேர் மணிரத்னம், ஜிவிஎம். அப்படி இல்லாம அவுட் ஆஃப் த பாக்ஸா ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஐ வெரி ஷாக். சுரேஷ் கிருஷ்ணா அப்படிங்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது சத்யா, பாட்ஷா, அண்ணாமலை. அப்படி பண்ணவர் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிறாரு. உண்மையாலே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இப்ப இருக்கிற டைரக்டர்ல எனக்கு தெரியும் மேபி கத்துக்கணும். ஏன்னா சூப்பர் ஸ்டாரு கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு ஒரு மியூசிக்கல் ஸ்கிரிப்ட், அதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா ஒரு விஷயம் பண்றாரு அப்படின்னும் போது ஆக்சுவலா சுரேஷ் கிருஷ்ணா என்னடா படம் ஓவர் பில்டப்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னா சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அது சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்க ரொம்ப கீழே தான் இருக்கும். ஆனா அது உள்ள டெப்தா எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உண்மையில ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. இப்ப மியூசிக்கல் ஸ்கிரிப்ட் அப்படிங்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒருத்தர் மியூசிஷியனா ஆகணும்னு ஆசைப்படுவோம், அவனோட எய்ம் என்ன அப்படின்ற மாதிரி கம்மிங் ஆஃப் ஏஜ் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் பண்ணுவாங்க. மியூசிக்கல் லவ் ஸ்கிரிப்ட் அப்படின்னும் போது நான் சொன்ன மாதிரி மணிரத்னம், ஜிவிஎம் அப்படின்னு பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லவ் ஸ்கிரிப்ட் அது மியூசிக்கெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது படத்தோட மையக்கருத்து மியூசிக் அதை லவ் ஸ்கிரிப்டா பண்ண படம் தான் சங்கமம். கேட்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எனக்கு இப்போ பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துச்சு. ஸோ படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேங் வந்து கர்நாடிக் டான்ஸ் மியூசிக் அப்படி இருக்கிறவங்க, இன்னொரு பக்கம் வந்து ஃபோக் டான்ஸ் மியூசிக் அப்படின்னு இருக்கிறவங்கள 2 பேருக்கு லவ் ஆயிடும். அதனால ஒரு ப்ராப்ளம் தான் ஸ்கிரிப்ட். நீங்க அந்த படத்தை நீங்க ஒரு வாட்டி பாருங்க. சுரேஷ் கிருஷ்ணான்ற பேரை நீங்க எடுத்துட்டீங்கன்னா பாரதி ராஜா படம். ஆமா, பாரதி ராஜா ஒரு கல்ச்சர் பேஸ்டான படத்தை பிரசென்ட் பண்றது யாராலும் முடியாது, இந்தியாவில யாராலும் முடியாது. கன்ஃபார்மா சொல்றேன். இப்ப இருக்க டேரக்டர் கூட ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் எடுக்கணும்னா போய் பாரதி ராஜா படத்தை தான் பார்த்துட்டு வருவாங்க. படத்துல ஒரு காமெடி கேங் ஒன்று இருக்கும், ஹீரோ சைட் மொத்தம் காமெடி. ஆனா படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் அவங்க காமெடி பண்ணுவாங்க. படம் செகண்ட் ஹாஃப் எல்லாம் படம் செம்ம எமோஷனலா போகும். மணிவண்ணன் ஆக்டிங்லாம் அப்பா அப்படி இருக்கும். படத்துல ஒரு முக்கியமான சீன் ஒன்று வரும், மணிவண்ணன் ஆக்ட் பண்ணது. அதுல வந்து நம்ம மணிவண்ணன் வந்து விஜயகுமார் கிட்ட பொண்ணு கேட்கிற மாதிரி ஒரு சீன் போகும். போய் கேஷுவலா போய் பேசிட்டே இருப்பாரு. ஒரு டைமுக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி ஆகும்போது ஒரு ஆக்டிங் ஒன்று வந்து ஆகும். அவரை வந்து வெளியே தள்ளி விட்டுருவாங்க. நடந்து போவாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று இருக்கும். மாடி எப்படி இருக்கும், மார்டின் போல வரல தாண்டா சினிமா அப்படின்ற மாதிரியே இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் மேல ஃபுல் எமோஷன் தான். பொதுவாக மியூசிக்கல் ஸ்கிரிப்ட் அப்படின்னும் போது லிரிசிஸ்டுக்கு ஒரு பெரிய பெரிய வேலை வரும். கதையோடய அவங்க லிரிக்க கொண்டு போது அந்த இடத்துல வைரமுத்துன்னும் போது உங்களுக்கு வேற எங்கேயும் போகல. அப்படிலாம் கிடையாது. இதுல உண்மையாவே வேற லெவல்ல எழுதியிருக்காரு வைரமுத்து. சாங்ஸ் சூப்பரா எழுதியிருக்கிறாரு. அடுத்தது இந்த படத்தோட சாங்ஸ். இந்த படத்தோட மேஜர் பில்லர் வந்து ஏஆர் ரஹ்மான் தான். நான் ஆல்ரெடி சொன்னோம் 50% கிரெடிட் அவருக்கு போயே ஆகும். படத்துல ஒவ்வொரு பாட்டும் வேற மாதிரி இருக்கும். இந்த படத்துல மொத்தம் 6 சாங். அதுல ஒரு சாங் வந்து ஆகாத கண்ணன் சொல்லிட்டு ஒரு டைட்டில் ட்ராக் இருக்கும். அது வந்து ஒரு 2 நிமிஷம். அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சாங்குமே மோர் தென் 5 minutes 55 seconds. யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் 4 நிமிஷம் பாட்டை விட்டு கொடுக்குறது பெரிய விஷயம். ஒரு பாட்டுலாம் 7 நிமிஷத்துக்கிட்ட போகும். 6 minutes 57 seconds அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி உங்களுக்கு அது தெரியாது. நான் இன்னொரு வாட்டி கேட்கணும், ரிப்பீட்டா கேட்கணுங்கிற மாதிரி தான் சாங்க ஒரு அனுகிற விதம் இருக்கும். கர்நாடிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் பிளெண்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் ரஹ்மான மட்டும்தான் முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கடைகள்லாம் ரொம்ப 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 கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மியூசிக்கு ரொம்ப வேல்யூ இருக்கிற, அட்லீஸ்ட் மியூசிக் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஸ்கிரிப்ட் எல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாகவே வந்துட்டு இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது யோசிச்சு பாருங்களேன். 1999ல ஒரு நியூ மாடர்ன் ஏரா தொடங்குற ஸ்டைல்ல இந்த மாதிரி ஒரு கதை சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஆளாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு இருக்கும். படத்தோட ஃபர்ஸ்ட் கிரெடிட்லயே வரும். மணிவண்ணன் வந்து இந்த பசங்களை எப்படி வளர்க்குறாரு, எப்படி அந்த கதையை சொல்லி கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதுல வந்து எம்எஸ்வி பாடியிருப்பாங்க. டில் டேட் எம்எஸ்வி பாட்டு பாடினது பெஸ்ட் பாட்டுனா எனக்கு தெரிஞ்சு சிவசம்பவம்னு சொல்லிட்டு அவரோட மியூசிக்ல ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இதுதான். ஆக்சுவலா எஸ்பிபி ஒரு இன்டர்வியூல அவங்க சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி எம்எஸ்பி இந்த மாதிரி சொன்னாரு, ரஹ்மான் என்னையும் ஒரு மாதிரி சிங்கரா தான் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கும். உண்மையாலே அதுதான் இருக்கும். சிங்கரா வேற லெவல்ல இருக்கும் வாய்ஸ் எம்எஸ்பிக்கு. அதுக்கு அடுத்தது வந்து சௌக்கியமான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும்.
மாதிரி சாங்குன்னு வரும்போது நான் ரஹ்மானுக்கு மட்டும் கிரெடிட்ஸ் கொடுக்க முடியாது. வைரமுத்து மேஜரா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு இல்ல. நான் போக சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு சௌக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டோட சிச்சுவேஷன் அதே மாதிரி இந்த படத்தோட சாங் சிச்சுவேஷன் எல்லாம் அப்படி இருக்கும். நான் எலாபரேட்டா போக சொல்றேன். ஏன்னா இப்போ எக்ஸைட்மெண்ட்ல முன்னாடியே சொல்லிடுறேன். சௌக்கியமா சாங் சிச்சுவேஷன் இருக்குமா, இது 2 சைடும் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டேஜ் ஷோ பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும்போது அவங்க ஒத்திகை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி அவங்க நீ பெருசா நான் பெருசா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பொண்ணு வந்து ஸ்டேஜ் ஷோ பண்ணும் அப்படிங்கும் போது இவங்கெல்லாம் பார்ப்பாங்க. அங்க பாட்டு சௌக்கியம்னு சொல்லிட்டு அந்த சாங் மேக்சிமம் நீங்க போய் கேட்டு பார்க்கணும், கன்ஃபார்மா கேட்டு பார்க்கணும். ஒரு கர்நாடிக் சாங்கை இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண முடியுமா? வேற மாதிரி பாட்டு வேற மாதிரி. ஆக்சுவலா இந்த வராக நடிக்கிற ஒரு சாங் சிச்சுவேஷன் சொல்றேன். ஆக்சுவலா இவங்க வந்து ஸ்டேஜ் ஷோ பண்ணிட்டு இருப்பாங்க, சூப்பரான பேர்லாம் எடுத்து அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோவுக்கு லவ் வந்துடும். நம்ம பசங்களுக்கு தான் தெரியுமே அப்படிங்கும் போது லவ் வந்துடும். அப்படிங்கும் போது இவங்க இப்படி ஸ்டேஜ் பண்ணிட்டாங்க, நாமளும் ஒரு மாதிரி காட்டணுமே அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கணும். அதே மாதிரி அவங்க ஸ்டேஜ் ஷோ பண்ணும்போது இப்போ எல்லாருமே வந்து அழைப்பு விடுப்பான். அப்போ வந்து ஹீரோயின் மட்டும் வரல அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும். அவளுக்காக வெயிட் பண்ணிருக்கும் போது அவள் வருவா, சாங் ஸ்டார்ட் ஆகும். லிரிக்கா வேற மாதிரி வைரமுத்து. பாருங்க, கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே உறுத்தும், காணாத உணவும் கண்ணுக்குட இனிக்கும். கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே உறுத்தும், காணாத உருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும். அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒருத்தர் சைட் அடிக்கிறத சொல்லவே முடியாது அப்படின்னு. அதே மாதிரி பாட்டு சென்டர்ல வந்துடும். நீ என்ன கடந்து போகையில உன் நிழலை பிடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன கடந்து போகையில நிழலை பிடிச்சுக்கிட்டேன். ஒன் சைட் லெவல்லாம் வச்சுக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா இதெல்லாம் வந்து கொஞ்சம் போய்ட்டியா இருக்கிறதால தெரியுமா இல்லை தெரியாம இருக்கிற மாதிரி இருக்கும் சொல்ற மாதிரி அப்படின்னு தெரியல. சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முதல் முறைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். இங்கதான் வேலை செய்யறாரு வைரமுத்து. இந்த பாட்டுல மேஜர் ரோல் வைரமுத்து தான். சிச்சுவேஷன் இது மாதிரி ஆல்ரெடி எல்லாருமே லவ்லாம் வந்துடும், எல்லா சைடும் ஒத்துப்பாங்க. 2 பேருமே ஸ்டேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போகணும். போற டைம்ல டிராவல் ஒரு பாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு சுரேஷ் கிருஷ்ணா. ஸ்டார்டிங்ல இருந்து வேற மாதிரி முதல் முறை துணி பார்த்தேன், முதல் முறை கண்ணீர் வைத்தேன், எந்த தாயின் கர்ப்பம் தாண்டி மறுமுறை உயிர் கொண்டேன், உன்னை பார்த்து இருமுறை உயிர் கொண்டேன். எனக்கு லவ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெண் சொல்றத இவ்வளவு போயிட்டுக்கே யாரும் சொல்ல முடியுமா? போடே வைரமுத்துடா. வைரமுத்துக்கு அவர் மேல இந்த கிரிட்டிக்கல்லாம் இதுல போகணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இதே சந்திப்பிட்டு உள்ள வரும். வைரமுத்து விளையாடி இருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச இருக்குதான். கண்ணீர் வந்து சோகம் இல்லை, மழை வந்து மேகம் இல்லை. வைரமுத்து தலைவன் தான். இந்த ஆல்பம்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த ஏன்னு வந்து சொல்றேன், ஒரு லிரிசிஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருந்தா இப்படி வருமோ அப்படிதான் வரும் இந்த பாட்டோட லிரிக்கலாம். சாங்கோட சிச்சுவேஷன்னா ஒரு கிளாஸ் நடந்திருக்கும். இவர் வந்து மணிவண்ணெல்லாம் போய் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு இல்லை முன்னெல்லாம் கட்டி கொடுக்க முடியாது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயம்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சிடும். ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பாரு நம்ம காதல் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் பேசிட்டு போயிருப்பாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாம ஒரு ஸ்டேஜ் ஷோ இருக்கும். அந்த ஸ்டேஜ் ஷோ லாஸ்ட் ஸ்டேஜ் ஷோ இருந்து அதுதான் அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது விஷத்தை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுவாங்க ஸ்டேஜ் ஷோ. அதுதான் மார்கழி திங்கள் அல்லவா. அந்த பாட்டுல இது சிச்சுவேஷன் அந்த சாங்ல நீங்க பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். அது மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா சண்டையில ஒரு விஷயம். உண்மையாலே எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தான் வைரமுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்க, விஷம் பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அவர் பாடவர் வந்து அது வந்து என்ன சாங் சிச்சுவேஷன் தான் அவங்க வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி இருக்கும்போது, ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிர் அல்லவா. ஒரு தடவை நான் பார்த்துட்டா என் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா உண்மையில வேற லெவலில் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபீமேல் விஷயம் போனோடனே உன்னிகிருஷ்ணன் ஒரு சைடில் பாடுவார் ஸ்கிரிப்டில். அந்த லிரிக் ஓப்பனிங் லிரிக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். சூடிக்கொண்ட சுடற்கொடியே சோகத்தை நிறுத்திவிடு. ஏன்னா அந்த சாங் சிச்சுவேஷன் முன்னாடி அவர் சொல்லிட்டு போவார் நம்ம காதல் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி அங்க பிளேஸ் பண்ணியிருப்பாரு. சூடிக்கொண்ட சுடற்கொடியே உன் சோகத்தை நிறுத்திவிடு. சூடி தந்த சுடற்கொடியே சோகத்தை நிறுத்தி விடு.
உண்மையால வேற லெவலில் இருக்கும். அதுக்கப்புறமா முடிஞ்ச உடனே லிரிக் வரும். உண்மையால வேற லெவலில் இருக்கும். நம் காதல் ஜோதி கலையும் ஜோதி கலைமகன் மகளே வா வா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். சூடி தந்த சுடற்கொடியே சோகத்தை நிறுத்தி விடு. இந்த மாதிரி லிரிக் எழுதுறதுலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு லிரிக்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் இன்னொன்னும் வரும். நான் இன்னும் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி டைமண்ட் பஞ்ச் அப்படின்ற மாதிரி ஜோதி எப்படி ஜோதியை எரிக்கும், ஒரு ஜோதி எப்படி ஜோதியை எரிக்கும், அவ்வளவுதான் ஃபிளாட். நான் சொன்னல வைரமுத்துக்கு ஒரு கிரெடிட் இருக்கு, இதுவே போதும். இன்னும் நிறைய இருக்கு. என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணதான் நான் சொன்னேன். அதுக்கு அடுத்தது வந்து மழைத்துளி. ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிந்த பாடல் தான். ஆல்ரெடி ஏன்னா ஜெயிச்சுட்டாலே அதை போட்டுருவோம். ஆனா அதுல கூட லிரிக்கா விளையாடி இருப்பாரு, உண்மையாலே விளையாடி இருப்பாரு. சிச்சுவேஷன் வந்து என்னன்னா, மணிவண்ணனை குத்திடுவாங்க. குத்துனதுக்கு அப்புறமா அது வந்து ஒரு ஸ்டேஜ் செட்டப்லாம் செட் பண்ணி ஒரு போட்டி இருக்கும். நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியா அப்படின்ற மாதிரி, ஒரு ரூபாய் என்னோட ஜெயிச்சிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல மணிவண்ணனை வந்து ராதாவை வச்சு கொண்டுடுவாரு. கொண்டதுக்கு அப்புறம் அதை வந்து வெளியில தெரியக்கூடாது. தெரிஞ்சா வந்து கூட்டம் கஞ்சிரும், நம்மளை நம்பி வந்திருக்காங்க, நம்ம டான்ஸை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் சிச்சுவேஷன். அதுக்கு அந்த சாங்ல ஒரு லிரிக்லாம் பண்ணியிருப்பாரு. உண்மை அந்த மழைத்துளி ஸ்டார்ட் பண்ணும்போதே அது இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சொல்லணும். இப்போ எல்லா இதுலையுமே நான் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்றேன். மேஜரா இந்த சாங் மட்டும்தான் ஃபுல் ஃபோக் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஃபுல்லாக அந்த பறை இசை அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. முதல் முறையில் ஒன்று பண்ணியிருப்பாரு. அதில் என்ன பண்ணியிருப்பாருன்னா, கர்நாட்டிக்கும் இருக்கும், நடுவில் எங்கே வரும்போது டப் 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 அப்படின்னு இருக்கும். வராக நிதிக்கிறவங்க வந்து தபேலா அது யூஸ் பண்ணியிருப்பாரு. தபேலாவும் யூஸ் பண்ணியிருப்பாரு, இதுவும் யூஸ் பண்ணி கஞ்சிராவும் யூஸ் பண்ணியிருப்பாரு. செம்மையா இருக்கும், உண்மையில வேற லெவலில் இருக்கும். கம் டு த மழைத்துளி அப்படின்னு மழைத்துளி பார்க்கும்போது அதில் லிரிக் ஆல்ரெடி எல்லாமே தான். அவர் எம்எஸ்பி தன்னா நானே ஸ்டார்ட் பண்ணுவாரு. உண்மையால வேற லெவலில் இருக்கு. பார்த்தீங்க, மழைக்காக தான் மேகம், கலைக்காகத்தான் நீயும், நாம் கலந்தாடுவோம் நாமும், மகளே வா. வைரமுத்து மேல வேற லெவல். ஏன் இப்போ அது மாதிரி பண்ண மாட்டேங்கிறாருன்னு தெரியல. எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வைரமுத்து அப்படின்னா இந்த டபுள் மீனிங் லிரிக்லாம் நம்ம நல்லா ஆராய்ந்து அதெல்லாம் பார்த்தோம்ல, நல்ல விஷயமும் கொஞ்சம் அது என்ஜாய்மெண்ட் இருந்தாலும் எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் வேற லெவல்ல இருக்கும். செம்ம பாட்டு. அதே பாட்டு இன்னொரு பாட்டு, காற்றுக்கு ஓய்வு என்பது ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிரிக் இருக்கும். சூப்பர் ப்ரோ. நம்ம தமிழ் சினிமால ஒரு கிளாசிக்கான ஒரு படமா இருக்க வேண்டியதான் சங்கமம். நான் ஓப்பனாக சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா, இந்த படத்துல வந்து நிறைய காமெடி வந்து ஹீரோ சைடு இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன்ல. செகண்ட் ஹாஃப் மேல அவங்க காமெடியே பண்ண மாட்டாங்க, எமோஷனலா ஆக்ட் பண்ண வச்சிருப்பாரு. வேற லெவல்ல இருக்கும். அதெல்லாம் இப்போ மணிவண்ணன் கேரக்டருக்கு அந்த ஒரு சீன் சொன்னேன்ல, வெறும் நடந்துதான் வருவாரு, பேக்ரவுண்ட்ல ரஹ்மான் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு வடிவேலுக்கு ஒரு சீன் இருக்கும். சான்ஸே கிடையாது. த பெர்ஃபார்மர் ஆஃப் வடிவேலு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல நான் சொல்லுவேன். கன்ஃபார்ம். எப்படின்னா, மணிவண்ணன் வந்து அடிச்சு தொத்திடுவாரு. அவங்க இதெல்லாம் செப்பா பார்த்தாலும் சொல்லி அப்படின்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா, அவரை துரத்திட்டதுக்கு அப்புறமா அவர் வந்து மன கஷ்டத்துல இருக்கும்போது வடிவேலுக்கு ஒரு விஷயம் பேசுவாரு. அந்த ஷாட்டை நீங்க பாருங்க, சிங்கிள் ஷாட்டை இப்படியே வச்சிருப்பாங்க. க்ளோஸ் வந்து வடிவேலுக்கு தான், சிங்கிள் ஷாட்டு மொத்த டைலாக் பேசுவாங்க. வேற லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் அமைக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு சில ஸ்கிரிப்ட் எல்லாம் சூப்பர் ஸ்டார் வந்து நடிச்சாதான் நல்லா இருக்கும். ஆனா ஒரு சில ஸ்கிரிப்டே சூப்பர் ஸ்டாரா இருக்கும். அங்க யாரெல்லாம் பொருத்தி பார்த்தாலும் வேற மாதிரி இருக்கும். அப்படியாப்பட்ட ஸ்கிரிப்ட் தான் சங்கமம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா வெளியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா முடிஞ்சா இந்த சங்கமம் படமும் பாருங்க, பாட்டும் கேளுங்க. இது என்னோட இது வரேன். என்னோட இதுன்றது திமிருக்கெல்லாம் கிடையாது. என்னோட வேண்டுகோள் சூப்பரா இருந்துச்சு, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது நீங்களும் பண்ணுங்க. இல்லைன்னா பண்ணலன்னா போங்க.